Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர், வெங்காயம், குடைமிளகாய், இஞ்சி, பூண்டு, சிகப்பு மிளகாய் தூள், கெச்சப், வினிகர், சோயா சாஸ், சில்லி சாஸ், மைதா, கார்ன்ஃப்ளவர், உப்பு, மிளகுத்தூள், எண்ணெய். காலிஃப்ளவர் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் நீங்கள் பேட்டராக கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இதை பவுடராகவே சேர்த்துக்கிறோம். அடுத்து இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கார்ன்ஃப்ளவரில் அந்த மசாலாவும் இந்த பவுடர் நல்லா ஒட்டும் அண்ட் ஃப்ரை பண்ணப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா ஈவனாக காலிஃப்ளவர் ஃபுல்லாக ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் காலிஃப்ளவரை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌனாக ஆக வேணாம், கோல்டன் ப்ரௌனில் வர அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்துடும். எல்லாம் கோல்டன் ப்ரௌனில் மாறிச்சு. இந்த அளவுக்கு வரப்போ நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரும் நல்லா பொரித்து எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறணும். இப்போது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் சாப் பண்ணி வச்ச இஞ்சியும் பூண்டும் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டை முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயமை நல்லா க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ண வேணாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிருக்கோங்க. இது ஒரு ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் அந்த கிளாஸ் டெக்ஸ்சர் வரதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம் சேர்த்துக்கிறோம். கேப்சிகமையும் இதே மாதிரி நல்லா க்யூபாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கேப்சிகம் வேணுமோ அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. ரெண்டுமே ஆஃப் குக் ஆகணும், நல்லா வதங்கணும். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். வேணும்னா 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறோம். இதுவும் ஒரு 1லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சில்லி சாஸ் ஆட் பண்ணுறோம். என்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் தான் இருந்தது. நீங்கள் ரெட் சில்லி சாஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணுறோம். இந்த 4ம் சேர்ந்து தான் இந்த மஞ்சூரியனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து நல்லா குக் ஆகணும். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸே கலர் மாறிடும். அந்தளவுக்கு நல்லா குக் ஆகணும். இந்த டைமில் ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதில் ஆட் பண்ணணும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை ஆட் பண்ணுறோம். நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி கரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் இது பத்தாது, கூட தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து நல்லா குக் ஆகும். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கப் இல்லை 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த காலிஃப்ளவர்ஸ் கொட்ட போது அந்த தண்ணியெல்லாம் அது இழுத்துரும். நான் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் அந்த ரெடி பண்ண நம்ம அந்த கிரேவி சாஸ் நல்லா ஊறணும். அப்போ தான் காலிஃப்ளவர்லேயும் அந்த டேஸ்ட் ஏறும். ஸோ இது 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்ம மஞ்சூரியன் கிரேவி நல்லா திக்காகிடும். 5 நிமிஷம் கொதிக்கினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. நம்ம மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆட் பண்ண அந்த சாஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா காலிஃப்ளவரோடு சேர்ந்து நல்லா குக் ஆகியிருக்கு. உங்கள் காலிஃப்ளவர் பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு. நம்ம ஆட் பண்ண அந்த வெஜிடபிள்ஸும் இந்த சாஸோடு சேர்த்து சூப்பராக இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்ச மாதிரியே இருந்தது டேஸ்ட்டு. நீங்கள் சப்பாத்தி இல்லை ஃபுல்கா வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.